என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். வாழ்க்கை பயணத்திலே நன்மைகள் வரும், தீமைகள் வரும், கஷ்ட நேரங்கள் வரும், மகிழ்ச்சியான நேரங்கள் வரும். சில வேளைகளில் துக்கம், சில வேளையில் ஆனந்த சந்தோஷம். இப்படி இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. வியாதி உள்ள நேரங்கள் உண்டு, சுகத்தோடு வாழ்ந்த நாட்கள் உண்டு, இளவயதின் பலத்தோடு ஓடின நாட்கள் உண்டு, முதிர் வயதில் பலன் குறைந்த நாட்களும் உண்டு. இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையின் நியதியை தேவன் மனிதனுக்கென்று நியமித்து வைத்திருக்கிறார். எவரும் இதை மாற்றவே முடியாது. ஏனெனில் வேதமே சொல்லுகிறது, கோணலானவைகளை நேராக்க முடியாது என்று. சரி, வாழ்க்கை பயணத்தில் மேடுகளும் பள்ளங்களும் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அருமையாய் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், பரிபூரணம் அடையவும் எனக்கு தெரியும், குறைவுபட்டு வாழவும் எனக்கு தெரியும், திருப்தியாயிருக்கவும் எனக்கு தெரியும், பட்டினியாயிருக்கவும் தெரியும். இந்த அனுபவம் ஆச்சரியமான ஒரு உன்னதமான அனுபவம். இந்த அனுபவம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் அனுபவமாய் மாறிவிட்டால் வாழ்க்கையில் பிரச்சனையும் இல்லை, முறுமுறுப்பும் இல்லை. இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்திருக்கும் பொழுதும் தாழ்ந்திருக்கும் பொழுதும் ஒரே மனநிலைமையில் இருக்கிறீர்களா? பவுல் எழுதுகிறார், நான் இதற்கு போதிக்கப்பட்டேன் என்று. போதித்தது யார்? தேவாதி தேவன். பவுலுக்கு 7 ஆண்டுகள் வனாந்திரத்திற்கு அழைத்து சென்று ஆண்டவர் பல காரியங்களை போதித்தார். அதில் ஒன்று, பவுலே, நீ எனக்காக பிரகாசிக்க வேண்டும் என்றால் உனக்கு பல அசௌகரியங்கள் உண்டு, உனக்கு பல கஷ்டங்கள் உண்டு. சில வேளைகளில் வாழ்ந்திருப்பாய், சில வேளைகளில் தாழ்ந்திருக்க வேண்டும். திருப்தியாயிருப்பாய், சில வேளைகளில் பட்டினியாயிருக்க வேண்டும். பரிபூரணம் அடைவாய், சில வேளைகளில் குறைபட வேண்டும். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள சம்மதமா என்று சம்மதத்தை கேட்டு பவுலை தேவன் உருவாக்கினார் என்று நான் நினைக்கிறேன். ஊழிய பாதையில் பல வேளைகளில் எத்தனையோ வெளியே சொல்ல முடியாத சிரமங்கள் உண்டு. பல மைல்கள் தூரம் பயணிக்க வேண்டும். ஒரு ஊழியம் முடித்தவுடன் உடனே அடுத்த ஊழியத்திற்கு புறப்பட வேண்டும். பயணத்தினால் உண்டான களைப்பு, நித்திரை இல்லாததினால் உண்டான களைப்பு, போதுமான அளவு ஆகாரம் புசிக்காததினால் உண்டான களைப்பு, இவைகளுக்கும் மத்தியில் ஜனங்களுக்காய் பாரப்பட்டு ஐயோ வார்த்தைகளை வாங்கி கொடுக்க வேண்டுமே என்ற பாரம், அந்த ஊழிய ஸ்தலங்களில் இருக்கிற சில அசௌகரியங்கள், தொடர்ந்தேர்ச்சியாய் மக்களுக்கு ஜெபிக்கிறதுனால் உண்டான களைப்பு, இவைகளெல்லாம் ஒரு ஊழியனை உடைக்கக்கூடிய காரியங்கள். மக்கள் நினைக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன, நன்றாய் பயணிக்கிறார்கள், நன்றாய் ஊழியம் செய்கிறார்கள், காணிக்கை வாங்குகிறாள் என்று. இல்லை, சில இடங்களில் வாங்குகிற காணிக்கை அந்த பயணத்திற்கே சரியாக இருக்கும். இதெல்லாம் ஊழியர்கள் வெளியே சொல்ல முடியாத சில குறைகள். ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் ஒரு ஊழியன், ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் வாழ்ந்திருக்கவும் கற்பிக்கப்பட்டேன், தாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டேன் என்று சொல்லி மனரம்மியமாய் தேவனை சேவிக்கிறார்களே, அதுதான் உண்மையான வாழ்க்கை. இன்றைக்கு உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், எல்லா சூழ்நிலைமையிலும் மனரம்மியமாக இருக்கிறீர்களா? எனக்கு தேவன் தந்தது போதும், தேவன் தந்த வாழ்க்கை துணை போதும், தேவன் தந்த பிள்ளைகள் போதும், இந்த வீடு போதும், இந்த வசதி போதும், இந்த வருமானம் போதும், இப்படி மனரம்மியமாய் நீங்கள் இருந்தால் அந்த மனரம்மியமே நித்திய விருந்து. இன்றைக்கு அதிருப்தி தான் அநேகருடைய வாழ்க்கையை கொலை செய்கிறது. அநேகர் தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கொள்வது அதிருப்தினால். ஒருவன் அதிருப்தியினால் திருடுகிறான், வாழ்க்கையை சிதைத்து போடுகிறான். அதிருப்தியினால் இன்னொரு உறவை நாடுகிறார்கள், வாழ்க்கையை சின்ன பின்னமாகி விடுகிறது. எனக்கு அன்பானவர்களே, என்ன தேவன் கொடுத்தாரோ அந்த கொடுத்திருப்பவற்றில் வாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிற காரியம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, உன்னதமான ஆண்டவரே, வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எந்த நிலையிலும் நான் குறைவுபடவும் திருப்தியா இருக்கவும் போதிக்கப்பட்டேன் என்று சொல்லி பவுல் சொன்ன வார்த்தையின்படி உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைமையிலும் மனரம்யமா இருக்க அவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. இப்படிப்பட்ட மனநிலைமையை கர்த்தர் அவர்களுக்கு தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு ராஜாவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாயிருக்கும். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். God bless you.